ஜுவல்ஸ் வாங்கணும், அதுவும் கிராண்டா வாங்கணும், நம்ம பட்ஜெட்ல வாங்கணும். இவ்வளோ டவுட்லாம் வேணவே வேணாங்க. இன்னைக்கு சென்னையில டி நகர்ல கிராண்ட் ஓப்பனிங் நம்மளுடைய ரீகல் ஜுவல்லர்ஸோட தான். சென்னையிலே இந்த மாதிரியான ஒரு கிராண்ட் ஓப்பனிங் கண்டிப்பா சான்ஸே கிடையாது. அந்த அளவுக்கு இங்க போய்கிட்டு இருக்கு. அண்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத நிறைய ஜுவல்ஸ் கலெக்ஷன்ஸ்ல நாம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ அந்த விஷயத்துல பாரம்பரியமா நம்மளுடைய ரீகல் ஜுவல்லர்ஸ் அதை இன்னுமே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ வாங்க நம்ம இன்னைக்கு ஷோரூம்குள்ள போய் என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. சின்ன வயசுல என் அக்கா என் கையை பிடிச்சி நடக்க கற்றுக் கொடுத்தா. இன்னைக்கு அவ வாழ்க்கையை பிடிச்சி நடக்க போறா. ஸோ அவளுக்காக நான் அவளோட பிரைடல் ஜுவல்லர்ஸ் சூஸ் பண்ண வந்திருக்கேன். ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ். பொதுவாகவே சங்க காலத்துல இருந்து இப்போ வரைக்குமே ஒரு பொண்ணுக்கு வந்து கூடுதலா அழகு சேர்க்கணும் அப்படின்னா அது முழுமை அடையிறது வந்து தங்கத்தாலையும் வைரத்தாலையும் தான். மட்டும் இல்ல, அது போடுற பொண்ணுடைய சந்தோஷ சத்தம். பொண்ணு இருந்தா பெண்ணுக்கு பொலிவு, பாசம் இருந்தா உறவுக்கு பொலிவு. இன்னைக்கு அந்த ரெண்டுமே சேர போகுது. தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, பொன்னால் பூத்த பெண் அது ஒரு குடும்பத்தின் பெருமை. நகை அது வெறும் தங்கம் மட்டும் கிடையாது, ஒரு குடும்பத்தின் சேமிப்பு, ஒரு பெண்ணின் உரிமை, ஒரு பெண்ணின் நம்பிக்கை, இவ்வளவுமே ஒரு தலைமுறையின் நினைவு. எப்படி தெரியுமா இருக்குது, ஏதோ ஒரு கோவிலுக்குள்ள போன மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குறது. கழுத்துல வென்றது தங்கம் மட்டும் இல்ல, அதை வாங்கி கொடுக்கறவங்களுடைய அன்பும் தான். தோடோட அழகு முகத்துக்கு, அதை கொடுக்கிற மனசோட அழகு வாழ்க்கைக்கு. ஒவ்வொரு நகைக்குமே ஒவ்வொரு கனவு இருக்கு, ஒவ்வொரு வடிவமைப்புக்கும் ஒரு கலை இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு கதை இருக்கு. இந்த கதை நல்லா இருக்கு. இதெல்லாம் வெறும் நகைங்க மட்டும் கிடையாது, நம்ம வாழ்க்கையுடைய அடையாளம். அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போற நினைவு பரிசு. அந்த விதத்துல ரொம்பவே பாரம்பரியமான கலெக்ஷன்ஸ்லாம் நம்மளுடைய ரீகல் ஜுவல்லர்ஸ்ல இருக்கு. ரீகல் ஜுவல்லர்ஸோடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் வந்து இன்னைக்கு நம்ம கூட இருக்காரு. ஸோ ரீகல் ஜுவல்லர்ஸ் பற்றி நிறைய விஷயம் அவங்க கிட்ட நம்ம கேட்க போகிறோம். வாங்க கேட்கலாம்.
ஹாய் சார், ஹாய், எப்படி இருக்கீங்க? ஹாய். அதுவும் வந்து சென்னையில நீங்க வந்து சூஸ் பண்ணதுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு தேங்க்ஸ். ஏன்னா ரீகல் ஜுவல்லர்ஸோடைய ஒவ்வொரு கலெக்ஷனுமே வேற மாதிரி இருக்கு. நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒண்ணு. ஆனா எக்ஸ்பெக்ட் பண்ணத விட டபுள் ட்ரிபிளான ஒரு ட்ரீட் மாதிரி எங்களுக்கு வந்து அந்த பயங்கரமான ஒரு ஜுவல்லரிஸோடைய ஃபீல் எங்களுக்கு குடுக்குது. ரொம்ப எமோஷனலா ரொம்பவே கனெக்ட் ஆகுது சார். ஸோ இந்த பிளேஸ வந்து நீங்க சூஸ் பண்ணதுக்கு தேங்க் யூ சோ மச் சார். தேங்க் யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா, தமிழ்நாட்ல வந்து அந்த வரவேற்பு இருக்குன்றதுக்காக தான் தமிழ்நாடு அதுவும் ஸ்பெஷலி வந்து டி நகர சூஸ் பண்ணோம். ஸோ டி நகர்ல வந்து இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு மார்க்கெட் இது. ஸோ நல்ல ஒரு ஜுவல்லரி ஹப். அப்போ ஃபர்ஸ்ட் ஷோரூம் தமிழ்நாடு நம்ம ஆரம்பிக்கும்போது, அது டி நகர் தான். அந்த முதல் ஸ்டெப் வந்து டி நகர் ஸ்டார்ட் பண்ணணுன்றது தான் கம்பெனியோட ஒரு இன்டென்ஷன். அதனால தான் இங்க ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். அது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிராண்ட் லான்ச்சாவே சொல்லலாம். காலைல நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன்ஸ் இன்னைக்கு நம்ம பார்த்தோம் இங்க. ஃபுல்லாவே என்டையர் டி நகர்ல வந்து இவ்ளோ பெரிய ஷோரூம் பிரம்மாண்டமா ஓப்பன் பண்ணும்போது, எல்லாருமே வந்து விட்னஸா இருந்தாங்க. ஸோ நல்ல ஒரு விஷயம் இன்னைக்கு நடந்திருக்கு. தமிழ்நாடு என்ட்ரி வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருக்கணும். நம்ம வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து ஸ்பெஷலா எதா பண்ணணும். சோஷியலா வந்து கனெக்ட் ஆகணுன்றதுக்காகவே இன்னைக்கு புது ஒரு விஷயத்த நம்ப அனௌன்ஸ் பண்ணோம் காலைல. ஸோ ப்ராபப்ளி உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ கூடிய சீக்கிரமே இந்த ஆடி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 25 ஆ கப்பல்ஸ வந்து நம்ம ஆக்சுவலா இங்க வந்து திருமணத்துக்காக செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கூடிய சீக்கிரம் அதுவும் நடக்கும். அது சென்னை நம்ம வந்ததுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா அந்த ஒரு நல்ல காரியம் நம்ம பண்ணணுன்ட்டு யோசிச்சுட்டு இருக்கோம். அதுபோக நீங்க சொன்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்மவே ரெடி பண்ண கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ நீங்க சொன்ன மாதிரி நெறைய வெரைட்டீஸ் நெறைய ட்ரெடிஷனலா இருக்கட்டும், மாடர்னா இருக்கட்டும் எல்லா கலெக்ஷன்ஸும் நம்ம வச்சிருக்கோம். என்டையர் கேட்டகரி நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு. இங்க நான் வாங்குனது வெறும் நகை மட்டும் இல்ல. என் அம்மாவோட ஆசை, என் அப்பாவோட அன்பு, என் அக்காவோட வாழ்க்கை.